கொஸ்டின். இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ வரைக்கும் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இதையும் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்னு இந்த இடமும் மாத்திடலாம். அப்ப எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், நடுவில் பிளஸ் இருக்கு, அது அப்புறம் பேசிக்கலாம். ஒய்க்கு மேல அப்படி எழுதிங்க. இங்க ஒய் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுறீங்க. இப்படி எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு மாத்தி எழுதும் போது நடுவில் என்ன இருக்கு, மைனஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி மாத்தி எழுதணும்னா இங்க பிளஸ் இருக்கிற சிம்பிள் என்னவா மாறிடும், மைனஸ் மாறிடும். சரிங்களா? சப்போஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா என்னவா மாறிடும், பிளஸ் மாறிடும். ஓகேங்களா? எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுனா பிளஸ் என்னவா மாறிடுது, மைனஸ் மாறிடுது. சரிங்களா? இங்க நடுவில் மைனஸ் இருக்கணுங்க, அப்பதான் இந்த மாதிரி மாத்த முடியும். பிளஸ்ல இருந்தா எக்ஸ் மைனஸ் ஒய்யா இருந்தா என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய்யா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். சரி, இப்போ ரெண்டு சேம் ஆச்சு. டினாமினேட்டர் கீழே இருக்கிற ரெண்டு சேம் ஆச்சு. அப்ப என்ன பண்றீங்க, கீழே எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஒட்டையும் எழுதிங்க. மேல பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், அது அப்படி எழுதுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், கீழே ரெண்டு சேமா இருக்கிறதுனால ஒரே முறை எழுதுங்க. மேல எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எழுதிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேல ஒரு ஃபார்முலா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா. இப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே எழுதுங்க. மேல எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதான் ஃபார்முலா. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஃபார்முலா இந்த ஃபார்முலா. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். டிவைடட் பை இங்க இருக்கு கீழே எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படியே இருக்கு, அப்படியே எழுதிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிருங்க. மீதி என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் ஆன்சர்.